என்னம்மா இப்படி பண்ணிட்ட? நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? அவ்வளவு வயசானவரை இப்படி அடிச்சு வீட்டோட துரத்தி விட்டுட்ட. வாய் மூடு. யார் அந்த ஆளு? நான் தெரியாம தான் கேக்குறேன். யார் அவரு? சும்மா வந்து என்னென்னமோ பேசுறாரு. எனக்கு அட்வைஸ் பண்றாரு. அறிவு வேண்டாம் கொஞ்சம் கூட. நான் போறதுல இருந்து அந்த ஆளோட முகரை கட்டைய பார்த்தது கூட கிடையாது. அந்த ஆள் என்னமோ இங்க வந்து பெரிய நாட்டாம மாதிரி. பானு 1000 தான் இருந்தாலும் அவர் வயசுல பெரியவர். உனக்கு பிடிக்கலையா? நீ பேசாம மொத்த திருப்பிட்டு போக வேண்டியதானே? பெரியவங்க நல்லது உள்ளது 4 வார்த்தை சொல்லதான் செய்வாங்க. அதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிடுவியா? அந்த ஆளுக்கு இங்க என்னமா வேலை? சென்னையில தானே வேலைன்னு சொன்னாரு. அப்படியே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்ப வேண்டியதானே? சும்மா லார்ஜ் செலவு மிச்சம் பண்ண இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு எல்லாம் அட்வைஸ் பண்றது. சரி வந்தாரா, சோறு தின்னாரா, கிளம்ப வேண்டியதானே? அதை விட்டுட்டு என்னமோ பேசிக்கிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு பொம்பளைங்களெல்லாம் இவ்வளவு கேவலமா பேசுறப்பா. முதல்ல இந்த ஆளோட வாழறங்க பாரு. அந்த பொண்டாட்டிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். என்ன பாத்துட்டே நிக்கிறீங்க? என்னமோ பழமொழி எல்லாம் சொல்லுவீங்களே. இப்ப எனக்கு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சாக்கும் உங்களுக்கு. ஐயா என்ன பானுங்கன்னு இப்படி பேசிவிட்ட? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல இந்த ஆளு பேசுறது ரொம்ப டூ மச். ஏ லட்சுமி, பானு எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போக முடியும்? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த ஆளு வரும்போது மெரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஏண்டா சின்ன பொண்ணு, அவங்கள என்ன மிரட்டுற? கண்டவங்கள எல்லாம் சொந்தக்காரங்க நடு வீட்டுல உட்கார வச்சு சோறு போட்டு, எனக்கு தெரியும் அந்த ஆளெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு பட்டு புடவை வாங்கதான் ஊர்ல இருந்து கிளம்பி வந்திருப்பாரு. நல்லா பிளான் பண்ணி வந்தோமா, 4 கோயில் கொடுத்த சுத்தி பார்த்தோமா, போனோமா இல்லாம அட்வைஸ் இந்த மாதிரி வேலை வெட்டி இல்லாம வாய் கிடைக்கிற ஆளுங்க எல்லாம் முதல்ல நாடு கடத்தணும். யூஸ்லெஸ் மொரான்ஸ். நீ பாட்டுக்கு கோவத்துல ஒரு மண்டையில அடிச்சு வரட்டி விட்ட. நாளைக்கு அவர் செத்துக்கிட்டு போயிட்டாருன்னா போலீஸ் கேஸ் யாரு அலையறது? நிம்மதி அப்படி ஏதாவது ஆனா பாடியை சைலண்டா டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த ஆள் தான் என்னமோ சொன்னாரு, பொண்டாட்டிய மர்டர் பண்ணா அது மர்டர் கேஸ் ஆகாதுன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி பிற்போக்கு தாட்ஸ் உள்ளவங்க எல்லாம் கொலை பண்ணா அது மர்டர் கேஸே ஆகாது. என்ன உனக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்திருக்குமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி. என்ன திட்டது அவரு. என்ன பண்ணு இப்படி பண்ணிட்ட? நாளைக்கு அவர் ஊருக்கு போய் என்னத்த பொண்ணா வளர்த்து வச்சிருக்காரு என்ன பத்தி கேவலமா பேசுவாரு. என் உறவுக்காரங்களுக்கு முன்னாடி நான் எப்படி தலைய காட்டுவேன்னு எனக்கே தெரியல. ஆமா, பெரிய ஊரு. அவர் ஏதாவது சொல்லிட்டு அவன் சொந்தக்காரங்க எல்லாம் ஒண்ணு தள்ளி வச்சிருவாங்க. அப்படியே தள்ளி வச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி சொந்தக்காரங்க இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறது தான் நல்லது. சொந்தத்தோட அருமை எல்லாம் தெரியாம கடைசியா சொல்றேன், இன்னொரு தடவை பெரியப்பா சித்தப்பான்னு யாரையாவது நடு வீட்டுல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்டேன் அவ்வளவுதான். ஏன் காஞ்சிபுரத்துல பார்த்தாலே கார் ஏத்தி கொண்டுடுவேன். ஏங்க அவ என்ன பேச்சு பேசி போறா பாத்தீங்கல்ல? வர வர அவளோட பேச்சு நடவடிக்கை செயல் எதுவுமே சரியில்லைங்க. பேசாம ஒரு மனநல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் கவுன்சிலிங் கொடுங்க, சரியாயிடுவா. ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. அவ இருக்கிற நிலைமையில அவளை டாக்டர் உட்கார வைக்க முடியுமா? பேச வந்துட்டா பாரு, மூஞ்சிய பாரு, மூஞ்சி. இதான் வேலை, இதை போய் பாருடி, போடி. ஐயோ லட்சுமி, நீ ஒண்ணு கவலைப்படாத. நம்ம பானுவ ஏய் ஏதாவது பேசின அவ இருக்கும்போது அவளுக்கு தானே ஜால்ரா போட்டுட்டு இருந்த. இப்ப எனக்கு ஐஸ் வைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது ஜால்ரா மாத்தி மாத்தி போடுற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு சோத்துல வச்சு வச்சு கொண்டு பார்த்து. சரி விடுங்க, இதையெல்லாம் என்னால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியுது. குடும்பம்னு இருந்தாலே சலசலப்பு இருக்கத்தானே செய்யும். உங்க குடும்பம் வேற பெருசு, கூட்டு குடும்பம் வேற. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் தனியா இருக்கும்போது அந்த கதை வேற. ஆனா அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைன்னு வந்ததுக்கு அப்புறம் ஒத்துமையா இருக்கிறது சாத்தியப்படாது இல்ல. இதெல்லாம் இந்த காலத்துல பெரிய விஷயமே இல்லைங்க. எங்க பொண்ணும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏங்க என்னங்க தெரிஞ்சுதான் நீங்க பேசுறீங்களா? பிரச்சனையில வீடே பத்திக்கிட்டு எரியுது, ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்களும் பூசி முழுகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதுக்கேத்த மாதிரி தாளம் போட்டுட்டு இருக்கீங்க.
அந்த ஆளு உங்க முன்னாடி பேசிட்டு போனதெல்லாம் நீங்க காதுலயே வாங்கிக்கலையா? ஏங்க நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஏதோ உங்க பொண்ணு தள்ளி விட்டா போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்கீங்க போல் இருக்கே. உங்களை சொல்லி தப்பு இல்லைங்க. பெத்த அப்பாவா இருந்தா கொஞ்சமாச்சும் மனசுல உறுத்தும். என்னதான் இருந்தாலும் நீங்க பொண்ணுக்கு மாமா தானே. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல உங்க பொண்ண அதுவும் 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்க குடுப்பீங்களா? என்னம்மா என்னென்னமோலாம் பேசுற? என் பொண்ணுக்கு பாக்குற மாதிரி நானும் வரன் தேடித்தான் வளர்மதிக்கு கல்யாணம் பண்றேன். நீ ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? சங்கடங்களையும் நெளிவு சுழிவுகளையும் வளர்மதி நல்லா புரிஞ்சு நடந்துக்குவான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். விட்டுருங்க, அது உங்க பொண்ணோட தலையெழுத்துங்க. ஏங்க அவங்க வந்து இடம் வேணும், அவசர தேவைக்கு பணம் வேணும், பங்கு கொடுங்க, அடமானம் வைக்க போறேன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க ஏங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க? நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து எங்களுக்கு பணம் வேணும்னு கேட்டா இதே பதில் தானே எங்களுக்கும் நீங்க சொல்வீங்க. அப்ப இந்த பங்கெல்லாம் யாருக்குங்க? இப்போ பரம்பரை சொத்து பேர்ல இருக்கு. அதுக்கு யார் யாரெல்லாம் சொந்தக்காரங்க? இல்ல அது கடைசி வரைக்கும் விக்காம இருந்துட முடியுமா? அப்படியே அது விக்காம இருந்தா எப்படிங்க சம பங்கு போடாம இருக்க முடியும்? இப்ப என்ன வைஜெயந்தி, யார் எது வந்து கேட்டாலும் கொடுத்துட முடியுமா? என்ன சொத்து இருக்கு, என்ன விவரம், எப்படி பிரிக்கலாம், அதெல்லாம் முடிவு பண்ணி தானே கொடுக்க முடியும். அவர் வந்து கேட்டாருங்கிறதுக்காக உடனே கொடுத்து அனுப்பிட்டா நாளைக்கு நீ வந்து என்ன கேட்க மாட்ட? சரி, வந்த சங்கடங்கள் அவ்வளவு ஈஸியாவும் போயிடாது. அப்பா வாங்கப்பா. யாரு இவரு? சாரு சங்க தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. சரி, நடு வீட்டுல இருந்து பேசுறாருன்னா உங்களுக்கு முக்கியமானவர், வேண்டப்பட்டவரா தான் இருப்பாரு. அது சண்முக மாமாக்கு இப்ப பார்த்து வச்சிருக்காங்கல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட தாய் மாமப்பா. ஓ, தாய் மாமனா? வணக்கங்க. ஐயா வணக்கம். நான் வீரமணி, இந்த காஞ்சிபுரத்துல தான் இருக்கேன். இந்தா இது என் பொண்ணு வைஜெயந்தி, இது என் மாப்பிள்ள. நானும் இந்த வீட்டு சம்மந்தி தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்காரா? விவரமானவர் தான். அம்மா, நல்ல விஷயமா தானே பேசிட்டு இருக்கீங்க. முகமெல்லாம் பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன எதையோ பறி கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்துல அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கு. அதுப்பா ஆனந்தியோட அப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வந்தாரு. அந்த கைராசி பில்டிங் மேட்டுக்குப்பத்துல இருக்குல்ல, அத பிரிச்சு உடனே கொடுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாருப்பா. சரவணன் ஏதோ பிசினஸ் பண்றாரு போல் இருக்கு, அதுக்கு அதை வச்சுதான் லோன் வாங்கணும் அப்படி இப்படின்னு ஏதோ வந்து பேசிட்டு இருந்தாரு. இவங்க அதுக்கு ஒத்துக்கல. நியாயமா பார்த்தா அதுல எல்லாருக்குமே தானேப்பா பங்கு இருக்கு, கொடுத்திருக்கலாம் இல்லையா? அத பத்தி தான்ப்பா நாங்க பேசிட்டு இருந்தோம். கரெக்ட் டைம்க்கு நீங்களே வந்துட்டீங்கப்பா. இப்ப நீங்க கேளுங்கப்பா. அவங்க சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? எனக்கு தப்பாவே தெரியல. சொல்ல போனா நியாயமான விஷயத்தை தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்பா என்னப்பா என்னப்பா சொல்றீங்க நீங்க? ஆமாமா, என் முதலாளி வேணுகோபால் ஐயா காஞ்சிபுரத்துக்கு வந்த உடனே முதல்ல வாங்கின சொத்து இந்த சொத்து தான், இந்த இடம் தான். அந்த இடத்துல வச்சானே என்ன பார்த்தாரு? ஓ அப்பனை பார்த்தாரு. நானும் பார்த்தேன், அவரும் பார்த்தாரு. என்ன ஏதுன்னு கூட கேட்கல. நான் அப்ப இருந்த நிலைமையை பார்த்து என்கிட்ட வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்டாரு. என்ன பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய மனசு பாரு. இதெல்லாம் யாருக்கு வரும்? வராது பாரு, ஒரு வேலுக்கும் வராது. அதாவது நான் இப்ப பணக்காரனா இருக்கலாம், 4 கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவர் தான். அவர் என்ன ஆளாக்குனது தானே. பழசையெல்லாம் மறக்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாது. இவங்க மேல கோவம் இருக்கலாம், பகை இருக்கலாம். சொத்தை பிரிக்கிறதுக்கு நானே காரணமா இருந்திருக்கலாம், பிரிங்கன்னு சொல்லியிருக்கலாம், அது வேற. அதுக்காக என் ஐயா, என் முதலாளி ஐயா வாங்கின முதல் சொத்தை கை வைக்கிறதுல எனக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இந்த சொத்துல கை வச்சுதான் வித்துத்தான் 4 இடத்த வாங்கணும், காசு பார்க்கணும்னு நினைச்சா அது தப்பு. அவர் அப்படி பேசியிருந்தானா அது தப்பு தான்.
உனக்கு அந்த தப்பான எண்ணம் வரக்கூடாது, பார்த்துக்க சொல்லிட்டேன். பெரிய தப்பு. இப்போ நானும் முதல்ல கார் வாங்கினேன், இடம் வாங்கினேன். இப்போ அதையெல்லாம் விட்டுட்டானா என்ன, தூக்கி போட்டானா என்ன, அதான் உனக்கு தெரியுமே. எவ்வளோ ராசியான காரு, எவ்வளோ ராசியான இடம். அதான் அந்த பற்றுதல், அந்த ஈடுபாடு, அது இருக்கத்தான் செய்யும். இப்போ நீங்கெல்லாம் இருக்கீங்க சின்ன பசங்க, நீங்க போட்டிருக்க சட்டை கலர் தகுந்தாப்புல கார் வாங்குறீங்க, வைக்கிறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு ஈடுபாடு இருக்கு, அதையெல்லாம் உங்களால மறுக்க முடியுமா என்ன? அத மாதிரிதான் இது. அவர் வாங்கின முதல் சொத்து இந்த குடும்பத்தோட, கைராசி குடும்பத்தோட பரம்பரை சொத்து. அதை விற்கணும்னு நினைக்கிறது பெரிய பாவம், பெரிய பெரிய பாவம். அந்த தப்ப என்னைக்குமே பண்ணக்கூடாது. அதை நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். இப்ப நீ குழந்தை உண்டாயிருக்கிற, பிள்ளை வரப்போது, வாரிசு வரப்போது, இந்த நேரத்துல அதை வித்து கரியாக்கணும்னு நான் நினைப்பேனா, பேசுவேனா? அப்பா பெரிய பாவம், அதெல்லாம் பண்ண மாட்டேன். பெரிய தப்பு. அவர் பேசியிருந்தா தப்புதான், தப்புதான், தெரியாம பேசிட்டார். வயசான மனுஷன் போறார். பார், நான் வந்ததை மறந்துட்டான் பாரு. எதுக்கு வந்தேன்னு கூட நான் சொல்லல. வைஜெயந்திக்கு பிரசவத்துக்கு தேதி கொடுத்தாங்க இல்லையா? அதான் பிரசவத்துக்கு அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, நீ நல்லா பாத்துக்கிறீங்க, அதுல ஒன்றும் இது இல்லை, குறையில, நல்லாவே பாத்துக்கிறீங்க. இருந்தாலும் வைஜெயந்திக்கு அம்மாவோட இருக்கணும், அப்பாவோட இருக்கணும்னு ஆசை இருக்கும். எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. எங்களோட அவ இருந்தானா எங்களுக்கும் சந்தோஷம். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து அவளை கூட்டு போலாம்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகமே வரல. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகத்திலேயே வருது. கோச்சிக்காதீங்க, நாங்களே அதை கொஞ்சம் மறந்துட்டோம். சரிங்க, நீங்க ஆசைப்பட்டபடியே பண்ணிடலாம். அவளும் அவ அம்மா வீட்டுல இருந்தா அங்க எல்லார் கூடவும் இருந்தா நல்லா இருக்கும். நல்லா சொன்னம்மா. அவ்வளோ வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சா, கிளம்புறப்போ உடம்பு சரியில்லாம போச்சு. சரி வீட்டிலே இரு அப்படின்ட்டேன். பையங்களோட வந்தா எங்க பிரச்சனை பண்ண வந்திருக்கேன்னு உங்களுக்கு எல்லாம் தோணும். அதனால அவனுங்களும் வேணான்ட்டேன். ஏதோ இந்த விஷயத்த உங்களுக்கு காதில் போட்டுறணும், அதுக்காக தான் வந்தேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல நாளை பார்த்து வைஜெயந்தியை வீட்டுக்கு கூட்டு போறேன். நீங்க எல்லாம் அவளை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க. இருந்து சாப்பிட்டு போங்க. சாப்பிட்றது என்ன பெரிய சாப்பாடு, சாப்பிடத்தானே போறேன். வாரிசெல்லாம் வரட்டும், சந்தோஷமா எல்லாரும் உட்காந்து விருந்து சாப்பிடுவோம். இனிமேல் இந்த வீட்டுக்கு என்ன ஐயா இல்ல, என் பழைய முதலாளி. அவர் சார்பா நானும் இருந்து பார்க்கணும்ல, செய்ய வேண்டிய செய்யணும்ல. பார்த்துக்கலாம், எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாதீங்க. சிவஞானம் தைரியமா இருப்பா. வரட்டுமாயா? வைஜெயந்தி, சரி. அப்பா, அப்பா. என்னம்மா? ஏய், என்னப்பா, உங்களுக்கு ஏதாவது மூளை கிளை கெட்டு போச்சா என்னப்பா? ஏய், யாருக்கு மூளை கெட்டு போச்சு? ஒடி பைத்தியக்காரி. வேகமா இருக்கிற நேரம் இல்லடி, விவேகமா இருக்கணும். அப்பா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலப்பா. ஏய், உனக்கு என்ன புரியல? பைத்தியக்காரி மாதிரி இருக்காத. என்ன ஆளு, நல்ல பொண்ணு வந்து ஆச்சு. வேகமா செயல்படக்கூடிய நேரம் இல்ல இது. விவேகமா, நல்ல விவேகத்தோட செயல்படணும், பாத்துக்கோ. இந்தா அந்த பொண்ணு பேர் என்ன? ஆனந்தி தானே? அவளை பாரு, கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. நீயும் போயிட்டேனா அவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு, நல்லதா போச்சு, குளிர் விட்டு போயிடும். அந்த தப்ப நீ பண்ணவே கூடாது. நீ இங்கதான் இருக்கணும். எப்படி நீ குழந்தைய பெத்தெடுக்க போற? இந்த நேரத்துல நாம பிரிச்சு போக்கு காட்டுறதை விட அவங்க கூடவே இருந்து உனக்கு பிறக்க போற குழந்தை மேல அவங்களுக்கு பிரியத்தை, பாசத்தை, அன்பை உண்டாக்கணும், தாறுமாறா உண்டாக்கணும். அப்புறம் அவங்களே தானா என் பேர மேல சொத்தை எழுதி வைக்கணும். அந்த நிலைமை வரணும், கொண்டு வரணும். அத நீ இதத்தான் நீங்க யோசிச்சு வச்சு பேசுவீங்களா? இப்பதான்ப்பா உங்க வியூகமே புரியுது. அந்த வேணுகோபாலோட பரம்பரை சொத்து என் பேருக்கு மாறணும்.
அவர் முதலா வாங்கின சொத்து இந்த கைராசி குடும்பத்தோட பரம்பரை சொத்து எனக்கு சொந்தமாகணும். இந்த பாரு, வெளியில இருந்து அந்த பையில எப்படினாலும் குறைச்சிக்கிடும் வச்சுக்கிடும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா உள்ள இருந்து யார் குறைச்சல் கொடுக்கறது, இங்க நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி எனக்கு தெரிய வரும்? நீ இங்க தான் எல்லாம் நடக்கும், அதை புரிஞ்சுக்கோ. நீ அந்த பானு பிள்ளை இல்ல, ஆனந்தி பிள்ளை இல்ல, வேற யாரு இருக்கா இந்த வீட்டுல? ஒருத்தர் இல்லையே. இப்போ ஓ ஆட்சி தான், ஓ அதிகாரம் தான். பண்ணு ஆட்சி, பண்ணு அதிகாரம். என்ன பொண்ணு நீ? அவன் எப்படி இருந்தானே எக்கிட்டு போனா நமக்கு என்ன? பொண்ணத்தானே பாத்துருக்காரு, கல்யாணத்தை பண்ணிட்டாங்களா என்ன? பாத்துக்கிடும், எப்படி நடத்துறாங்கன்னு பாத்துக்கிடுவாரு. ஆமா, பாரு, இதுக்கு முன்னாடி நீ இருந்தோட இப்பதான் நீ கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீ எப்படி நடிச்சு வச்சே எனக்கு தெரியாது. இப்பதான் நீ நடிக்கணும், நல்லா நடிக்கணும். நடிக்கணும், அல்ல பார்த்து அப்பா பெருமைப்படணும். சரிப்பா, நீங்க சொல்றபடியே நான் பண்றேப்பா. என்ன பண்றது, நடுவுல வேற சண்முகத்துக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து வச்சுட்டாங்க. அவ எப்படி இருப்பா, நம்ம வழிக்கு வருவாளா, எதுவுமே எனக்கு தெரியலையப்பா. எப்படி இருந்தானே எக்கிட்டு போனா நமக்கு என்ன? பொண்ணு பார்க்கத்தானே செஞ்சிருக்காங்க, கல்யாணம் ஆயிடுச்சு. பாப்பா எப்படிதான் பண்றாங்க, எப்படிதான் நடத்த போறாங்கன்னு அதையும் பாத்துருவோம். நாம பாத்துருவோம். இதுக்கு முன்னாடி நீ இருந்ததை விட இனிமேல் தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நீ நடிச்சதை விட இப்பதான் நீ ரொம்ப சிறப்பா நடிக்கணும். பாத்துக்கோ. டேய் டேய் அண்ணா, இதா வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். சரிண்ணா. மட்டுமா நடத்து. ஏங்க, நீங்க யாரை கேட்டு அங்க போனீங்க? நான் தான் தெளிவா சொல்லியிருந்தேன்ல. உங்களுக்கு எல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க. மாப்பிள, நீங்க மறுபடியும் உங்க பக்கம் இருக்கீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம பக்கம் யோசிச்சு பாருங்க. நான் கேட்டதுல என்ன தப்பு? ஏங்க, உங்க அண்ணன் என்ன கேட்டேன்? ஒத்த கைராசி குடும்பம் சொத்தை எனக்கு தாங்க நான் கேட்டேன் இல்லையே. அந்த இடத்த மட்டும் தான் நான் கேட்டேன். ஆனா நம்ம கடை ஷோரூமை கொஞ்சம் பெருசாக்குனா வெளிநாட்டு பிசினஸ் கிடைக்கும்ல, அதான் அந்த அர்த்தத்துல கேட்டேன் நான். எல்லாம் சரிங்க. நான் தான் அந்த பிசினஸ்க்கு லீஸ்க்கு வெளியில இடம் பார்த்துட்டு இருக்கேன்ல. அப்புறம் என்ன? எல்லாம் பார்த்து முடிவு பண்ணிட்டா அந்த ஆர்டர் வாங்கிடலாம். என்கிட்ட நீங்க கேட்காம அந்த வீட்டுக்கு போனது தப்பு தப்பு தப்பு. சரிங்க மாப்பிள, நான் பண்ணது தப்பா இருக்கட்டும். அவங்க என்ன பண்ணிருக்கணும்? சொத்து இல்லைன்னு சொல்லிருக்கணும். இல்ல சொத்து இருக்கு, நாங்க இப்போ தரப்போறது கிடையாதுன்னு சொல்லிருக்கணும். வேண்டாங்க, இப்ப பிரிக்க முடியாது, அப்புறம் பேசலாம்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா உங்க அண்ணன் சண்முகம் என்ன பண்ணாரு தெரியுமா? என்ன அவ்வளவு கேவலம் பார்த்துட்டாருங்க. நீங்க பேசலாம், ஏன் மாப்பிள நான் பொறுத்து போயிடுவேன். அந்த ஆள் யாருங்க? என்ன எவ்வளவு கேவலமா பேசுறான் தெரியுமா? யாரோ ஒருத்தன் சம்மதினு ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவன் முன்னாடி நான் அசிங்கமா பேசினாங்க. என் வாழ்க்கையில இந்த மாதிரி எவகிட்டே நான் கேட்டது இல்லைங்க. என் மனசுக்கு எவ்வளவு வேதனை போய் தெரியுமாங்க. ஏங்க, உங்க குடும்பத்துல எல்லாரும் ஏங்க இப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நீங்க மேல மேல வளர்ந்து பார்த்து பொறுக்கலையா என்ன? அதான் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க. பாவம், அப்பா நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எல்லாத்தையும் பொறுத்துட்டு வந்து இங்க நின்னுட்டு இருக்காரு. என்னங்க பிரச்சனை உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு? ஒரு மாசத்துல சொத்து பிரிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, பிரிச்சு அனுப்ப வேண்டியதானே? அதான் நம்ம தனியா வந்துட்டோம்ல, ரொம்ப ஈஸியா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. இங்க பாரு ஆனந்தி, ஒரு மாசத்துல பிரிச்சு தரோம்னு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல. சண்முக அண்ணன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொத்தை பிரிக்க முடியும். அது வரைக்கும் சும்மா அதை பத்தி பேசி பேசி என்ன பண்ண போறீங்க? உங்க அப்பா ஏன் சம்மந்தம் இல்லாம போய் குழப்பத்தை பண்ணாரு? ஆமா, பெரிய கல்யாணம். என்ன விளையாடுறாங்களா உங்க வீட்ல இருக்கிறவங்க? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணலாம், அது வரைக்கும் காத்திருக்க சொன்னாலும் நியாயம். நீங்க பாட்டுக்கு 4-5 கல்யாணம் பண்ணுவீங்க, அது வரைக்கும் சொத்து வேணாம் ஒண்ணு வேணாம்னு நம்ம சும்மா வந்து உட்காந்துருக்கணும்ல. ஏங்க, உங்க அண்ணன் சண்முகம்லாம் ஒரு ஆளு. எப்படியோ பானுக்க நல்ல காரியம் பண்ணிட்டாங்க. சும்மா கருத்து கந்தசாமி மாதிரி கருத்து பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு இல்ல. உங்க அண்ணி முந்தானி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் வள்ளு வள்ளுன்னு நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டு அவரெல்லாம் ஒரு ஆளு. இங்க பாருங்க, இந்த ஜென்மத்துல அந்த ஆளு ஒரு கல்யாணமும் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் சரி, பானுக்க மாதிரி விடுதலை பத்திரத்தை கொடுக்க வேண்டியதுதான், இல்லைன்னா தற்கொலை பண்ண வேண்டியதுதான். அவருக்கெல்லாம் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் சொத்து பிரிக்கணும்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும்ல. இந்த ஜென்மத்துல அதெல்லாம் நடக்காது. சும்மா எல்லைக்கு மீறி போயிட்டு இருக்க. இத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு அவங்க வேணா தனியா வந்துடணும்னு சொன்னேன்,
அதுக்கு நான் கட்டுப்பட்டேன். இந்த வீட்டுக்கு என்னையும் என் குழந்தையும் யாரும் பார்க்க வரக்கூடாதுன்னு சொன்னா அதுக்கும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நீங்க ஆடிக்கிட்டு இருப்பீங்க, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா? என் வீட்டுக்கு போய் இன்னொரு தடவை குழப்பம் பண்ணி பாருங்க, அப்ப என் இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். அக்கா, மாமா, நான் பேசினது தப்புனா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு அந்த இடம் பத்தியும் அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத பத்திலாம் எனக்கு தெரியாது. எங்க அப்பா வந்து இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லா விஷயமும் புரியுது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. நான் உங்க எல்லாரையும் அந்த மாதிரி எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிருக்க கூடாது. பரவாயில்ல வைஜெயந்தி, விடுமா. எப்போது உனக்கு புரிஞ்சுதே, அது போதுமா. இல்லத்த, வழக்கம் போலதான் நான் சொத்துல பங்கு கேட்டேன். அதுவும் கைராசி குடும்பத்தோட சொத்துன்னு தான் நான் நினைச்சேன். மத்தபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. இது முதல்ல வாங்கின சொத்து. அது மேலே இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு தாக்கம் இருக்கும். அதுவும் அடுத்த தலைமுறை வாரிசு வர நேரத்துல சொத்தை விற்க கூடாது. இப்படி எல்லா விஷயமும் எங்க அப்பா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்க வச்சு உங்க முன்னாடி எல்லாம் பேசினது போக வெளியில கூட்டிட்டு போய் தனியா எங்க அப்பா நிறைய விஷயம் சொன்னாரு. அப்பதான் நான் எவ்வளவு முட்டாள்தனமா நடந்திருக்கேங்கிறதே புரிஞ்சுது. வைஜெயந்தி, இந்த மாதிரி காலங்காலமா இருக்கிற சொத்தை வித்தவங்க யாருமே நல்ல நிலைமையில இருந்தது கிடையாதுமா. அதே மாதிரி பரம்பரையா இருக்கிற சொத்தை கஷ்ட காலத்துலதான் வித்து காசு பண்ணுவாங்க. கடவுள் புண்ணியத்துல நமக்கு அந்த நிலைமை இல்லை. ஆனா எங்க இந்த பிரச்சனையில அதுக்கும் ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு நினைச்சேன். ஆனா நீ புரிஞ்சுக்கிட்டமா. வைஜெயந்தி, நல்ல நேரத்தில் உங்க அப்பா வந்து சொன்னாரு. நாங்க யார் சொல்லியிருந்தாலும் தான் உனக்கு புரியாதே. உங்க அப்பா சொன்னோடனே கேட்டுக்கிட்ட பத்தியா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனாட்சி அக்கா, நான் இவ்வளவு தூரம் பேசுறேன், உங்களுக்கு என் மேல இன்னும் நம்பிக்கை வரலையா? நீங்க மட்டும் எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க. அப்பா சொன்ன உடனே நிஜமாவே நான் மனசு மாறிட்டேன்க்கா. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் இந்த விஷயத்துல பிடிவாதமாவே இருந்திருப்பேன். ஆனா நீங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குக்கா. ஏங்கா, நான் என்ன பண்ணாலும் என்ன நம்ப மாட்டீங்களா? வேணும்னா என் பாப்பா மேல சத்தியம் பண்ணிட்டா. என்ன வைஜெயந்தி? வேண்டாம் வைஜெயந்தி, ஏற்கனவே ஆனந்தி நிறைய பண்ணிட்டா. தயவு செஞ்சு அந்த லிஸ்ட்ல நீயும் சேர்ந்துராத. இப்போ உனக்கு என்ன, நான் உன்னை நம்பணும், அவ்வளவுதானே? சரி, நான் உன்னை பரிபூர்ணமா நம்புறேன்.